ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இந்த நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் டேஷ் நிறுவப்பட்டது, எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜனவரி 1, 2015 தான் பார்த்தீங்கன்னா. ஸோ திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது, ஸோ எதுக்காக வந்து அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல். ஸோ இதுக்கு ரெண்டுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எதுக்காக நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல், அதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவன குழு இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜனவரி 1, 2015. அந்த நிதி ஆயோக்கை தான் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக். அடுத்து பாருங்கள், நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் செயல்பாடுகளை காண்பதற்கான முதன்மையான நிறுவனம். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மையான நிறுவனம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நிதி ஆயோக் தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிதி ஆயோக். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்காணிக்கும் அறிவு மையம், சரிங்களா? அல்லன்னு வரக்கூடாது, அறிவு மையம். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஸோ கண்காணிக்கும் அறிவு மையம் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் வந்து யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரவிந்த் பனகரியா. நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகரியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸோ அரவிந்த் பனகரியா தலைமையில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. 16வது நிதி ஆணையம் வந்து ஸோ அரவிந்த் பனகரியா தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அட்டல் இன்னோவேஷன் மிஷன் டாஷால் மேம்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிதி ஆயோக். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து இந்திய பிரதமர், அவர் தான். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கில் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் பற்றி இதில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். எது தப்பாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். நிதி ஆயோக்கின் தலைமை அலுவலகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர். நிதி ஆயோக் தாய் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதம மந்திரி, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் CWM1 2018 படி வரும் ஆண்டுகளில் 21 இந்திய நகரங்கள் நாள் பூஜ்ஜியத்தை எதிர்கொள்ள நேரிடும். 0 என்பது அந்த இடத்தின் இந்த நாளை குறிக்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சொந்தமாக குடிநீர் இல்லாத நாள் தான் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதிக்குழு நிதி ஆயோக் எப்போது வந்து அமைக்கப்பட்டது. செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1, 2015. அடுத்து பாருங்கள், அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் வந்து எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்குடைய விரிவாக்கம் வந்து கரெக்டாக கேட்குறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஆப்ஷன் ஏ.
அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதற்காக குறிக்கோள் கொண்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வறுமை. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் நிர்வாக தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர். நிதி ஆயோக்குடைய நிர்வாக தலைவர்னால் அதோடைய துணைத் தலைவர் தான் வந்து சொல்லுவாங்க. நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து பிரதமர், அதோடைய நிர்வாக தலைவர் வந்து அதோடைய துணைத் தலைவர். அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2015. அந்த ஆண்டுகள் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கேட்டிருக்காங்க. எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துணை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஷ் நோக்கமாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி ஆயோக்குடைய நோக்கம். பொதுத்துறையும் தனியார் துறையும் வந்து சேர்ந்து வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மேத்தா குழுவின் பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவினால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1959. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய குறியீடுகள்லாம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 குறியீடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த குறியீடு வந்து நிதி ஆயோக் வந்து அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி தர குறியீடு, இந்த ரெண்டுமே வரும். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது இல்லை, எது வராதுன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? 2, 3 வராது. நிதி ஒதுக்கீடு, மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன், இது வராது. எது வரும்னு பார்த்துக்கோங்க, ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது. சரிங்களா? தப்பாக இருக்கிறது வந்து 2, 3 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனாகரியா. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைப்படி கீழ்காணும் எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏவும் பியும் வந்து சரியாக இருக்குது. குறைந்தபட்ச ஆதரவு விலை விதிப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும். இந்த ரெண்டுமே வரும். அடுத்து பாருங்கள், ஒன்றிய அரசின் நிதித்தரத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமப்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற நிதிநிலை குழு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ நிதி ஆயோக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி ஆணையம், இந்த ரெண்டுமே வரும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் தவறுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 வந்து தவறு. சரியாக இருக்கிறது பாருங்கள், நிதி ஆயோக்குடைய பணி பாருங்கள், கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துவது. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்குடைய பணிகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கிறது வந்து 2, 4 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 2 வந்து சரியாக இருக்குது. ஸோ என்னென்னு பாருங்கள், நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. ஸோ இந்த வேர்டு தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். சரிங்களா? ஸோ அது வந்து சரி, ஆப்ஷன் டி. 1, 2 மட்டும் வந்து சரி. ஸோ அவ்வளோதான். இப்போ நிதி ஆயோக் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.